வணக்கம், செஃப் ராஜா. காராமணி வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து காராமணி 2 கிலோ, கடலப்பருப்பு 2 கிலோ 1 மணி நேரம் ஊற வச்சு ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கோம். கடலப்பருப்பு வடைக்கு மாதிரி அரைக்கணும். இதில் ஆனியன் சாப்பு, கிரீன் சில்லி சாப்பு, கொத்தமல்லி, சால்ட்டு. மாவு அரைக்கல நம்ம என்ன போட்டிருக்கோம்னா சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு உருண்டை போட்டு இப்போ வந்து வடை நார்மலாக கடலப்பருப்பு வடையை விட இது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும் வடை. காராமணி வடை. நல்லா வெந்துருச்சு வடை. அப்படியே வெந்த உடனே மறுமுறைனா மேலே எழுந்திரிச்சோம். அது பாருங்கள், மேலே வந்துருச்சு வடை ஃபுல்லாக. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வடை காராமணி வடை ரெடி. தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.